தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டியில் சதம் விளாசிய இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் செயல்பாடு குறித்து தாராபுரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். விராட் கோலி நேற்றுக்கு செஞ்சுரி அடித்து தன்னோட இடத்த ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருக்கு இடம் அப்படிங்கிறது நிரந்தரமானது தான். அது ஓடிஐஸு ரெட் பால் மேட்சஸ்லாம் விராட் கோலியோட கன்சிஸ்டன்சி யாராலையும் ஆட முடியாது. அது நேற்றுக்கு அவருடைய செஞ்சுரி மூலியமே தெரிஞ்சிருக்கலாம். இவரை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது செகண்டரி. பட் இருந்தாலும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை இதில் காமிச்சிருக்காரு. அவர் ஒரு சேஸ் மாஸ்டர். கண்டிப்பாக விராட் கோலி செஞ்சுரி அடித்தாருன்னா கண்டிப்பாக இந்தியா வின்லைங்கில் தான் நிற்கும். ஸோ அதே மாதிரி எந்த சூழ்நிலை இல்லாமல் நல்லா இந்தியன் டீமுக்காக விளையாடுவார். ஸோ அவர் டெஸ்ட் ரிட்டைர்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும். இந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் நல்லா தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து விராட் கோலி திரும்ப வரணும், இன்னும் வந்து நிறைய செஞ்சுரி அடிக்கணும். ஸோ அதை வந்து எங்களோட விருப்பம். விராட் கோலி கண்டிப்பாக இந்தியா டீமுக்கு ஒரு தேவையான பிளேயர் தான். அதை அவர் பிசிசிஐக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவருக்கு ஒரு அவசியமும் கிடையாது. அவருக்கு இருக்க ஃபிட்னஸ்க்கும் ஸ்டாமினாக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் அவர் மேட்ச்சில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கும் அவர் கண்டிப்பாக இந்தியா பிளேயராக இருக்கிறதுக்கான டிசர்வான ஒரு பர்சனும் கூட. இப்போ ஓடிஐயில் மட்டும் விளாண்டுட்டுருக்க அவர் அப்கமிங் வேர்ல்ட் கப் ஓடிஐ டீமில் விளையாடுறதுக்கான ஃபுல் ஃபார்மேட்லேயும் அவர் இருப்பாருன்னு என்னோட ஒப்பீனியனும் கூட. கண்டிப்பாக அதுவும் தான் உண்மை. இந்திய கிரிக்கெட் அணிக்கு விராட் கோலியின் தேவை இன்னும் உள்ளதா என்பது குறித்து தாராபுரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.